வலைக்கும் ரமதான் சீரீஸில் பபிள் ஜெல்லி ரோஸ் சர்பத் கிட்ஸுக்கெலாம் இன்னோவேட்டிவாக செய்கிறதுக்காக யோசித்து செஞ்சது தான் இந்த ரெசிபி. அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு அகர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 கப் தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பாதி பாலும் பாதி ரோஸ் மில்க் எசன்ஸும் ஊற்றி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒன்று பேபி பிங்கிஷ் கலர்லேயும் இன்னொன்று டார்க் பிங்க் கலர்லேயும் இருந்துச்சு. இந்த மாதிரி மோல்டு இருக்குது இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் உள்ள மோல்டு, சிலிக்கான் மோல்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஜெல்லி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஜெல்லி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்ஜா விதை பாதாம் பிசின்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா சில்லுன்னு கிட்ஸுக்கு சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள். விரும்பி இதை ஹெல்த் ட்ரிங்க் நல்லாயிருக்கும், குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ஆர்வமாக நோன்பு நோட்பாங்க. இது ஒரு ட்ரிக்கு கூட. நம்ம குழந்தைங்க கலர்ஃபுல்லாக தானே விரும்புகிறாங்க எப்பயுமே.